அவர் நாமக்கல் மாவட்டத்தில் கூடிய குமாரபாளையம் தொகுதியில் கடந்த முறை 31,646 வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வென்றார். இந்த முறை திரும்ப அதே தொழில் தான் போட்டிடுவார். போட்டிட்டான்னு வெற்றி பெற்றுவார். அவருக்கு வெற்றி ஒரு பெரிய சிரமமாக இருக்காது. குமாரபாளையத்தில் அதிமுகவில் திரு தங்கமணி அவர்கள் மீண்டும் போட்டிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது சாணக்கியாவுடைய கணிப்பாக இருக்கிறது. அடுத்த நான் பார்க்கக்கூடிய பிரபலமையார் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறாரா திருப்தியில் இருக்காரான்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு திடீர்னு டெல்லி போறாராம், திடீர்னு நிர்மலா சீதாராமன் பார்க்குறாராம், திடீர்னு உள்துறை அமைச்சரை பார்க்குறாராம் அப்படின்னு பேய் இருக்கா இல்லையான்னு எல்லாருமே தெரியாது குழம்பிக்கிற அளவுக்கு ஒரு அதிமுக இருக்காரா இல்லையா அளவுக்கு பெரிய குழப்பத்தை உண்டாக்குறாரு. நம்முடைய சாணக்கியோட ஆண்டுகளால் அவர் கலந்துக்கிட்ட பெரிய ஒரு சுனாமி போல பார்க்கப்பட்டது. ஐயோ அவர் ஏதாவது சொல்லிடுவார் அப்படின்னு. ஆனால் நம்ம பார்த்துருக்கோம் அவர் எப்பயுமே அசரமாட்ட நான் பலமுறை சொன்னால் ஒரு பரம்பரை அதிமுக விசுவாசி, அதிமுகலேருந்து ஒரு மாற்றி சிந்திக்கக்கூடியவரில் அவருக்கு சில வருத்தங்கள் இருக்குது. அந்த வருத்தங்களை தான் சொல்லியிருக்காரே தவிர அதனால் கட்சி மாறுவார், கொள்கை மாறுவார், இடம் மாறுவார், தடம் மாறுவார் சொல்கிறதுக்கு சொன்னோம். அதே போல் அவர் அப்படி தான் இருந்தார். ஒரு அமைதியான அதிமுக காரராகவே தொடர்ந்து எடுப்பார். ஒரு செயல் வீரர் ஜெயலலிதா அவருடைய காலத்திலேருந்து பல சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்பட்டார். ஓரங்கட்ட போட்டது கூட பேசாமல் அதிமுக காரராக இருப்பாரே தவிர அவர் ரிபல் பண்ணக்கூடியவர் இல்லை அப்படிங்கிற பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 28,563 வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை 2021 வென்றார். 2026 அவர் திரும்ப அதே தொழில் போட்டா வெல்வாரா அப்படின்னா திரும்ப வெல்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு.